நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, திருப்தி இல்லாம இருக்கீங்களா? எதை எடுத்தாலும் எனக்கு திருப்தி இல்லைங்க. ஒரு வேலையை செய்யுங்க, எனக்கு திருப்தி இல்லை. ஒரு ஃபேமிலி லைஃப்ல எனக்கு திருப்தி இல்லை. நான் ஏன்டா இந்த குடும்பத்தில் பிறந்தேன், இந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்தேன், எனக்கு திருப்தி இல்லை. என் பிறப்பு கூட எனக்கு திருப்தி இல்லை. ஒரு படிப்பு படிக்கிறேன், ஆனால் எனக்கு அது திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய காரியங்களில் அதிருப்தியோடு கூட காணப்படுறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 37ஆவது வசனம் முதல் பகுதி இப்படியாக சொல்லுகிறது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தில் ஒன்று இவை. என்ன அற்புதம்? அவர் வனாந்திரத்திலே 7 அப்பங்களையும் சிறு மீன்களையும் கொண்டு ஆமென் ஆண்டவர் 5000 பேருக்கு மேலே 7000 பேருக்கு மேலே போஷித்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கொடுத்தவர் எப்படிப்பட்டவரோ கொடுக்கப்பட்டவைகளும் அப்படிப்பட்டவைகள். கொடுத்தவர் திருப்தியாக கொடுக்கிறவர். ஆகையால் தான் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு லைஃபை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். திருப்தி ஏற்றுக்கொண்டிருக்கீங்கல்ல? நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, லைஃப்ல எனக்கு சந்தோஷமே இல்லை, எனக்கு நிம்மதியே இல்லை, நான் ஏன் வாழ்றேன், செத்து தொலைஞ்சிடலாம் போல் இருக்கு. சில பேர் கூட சொல்றீங்க, என் பிள்ளைகளுக்காக தான் வாழ்றேன், இல்லைன்னா எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா நான் செத்தே போயிடுவேன். நான் இயேசு கிறிஸ்துவை மட்டும் ஏற்றுக்கொள்ளன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னைக்கு சூசைட் பண்ணி செத்து போயிருப்பேன், தற்கொலை பண்ணி செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு வாழ்க்கையில திருப்தி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? வீட்டுல வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கல, வீட்டை விட்டு ஓடிடலாமா நினைக்கிறேன், ஏன் அந்த வீட்டுல இருக்கிறேன்னு சொல்லி வீட்டை குறிச்சு ஒரு அதிருப்தியோடு கூட காணப்படுறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் ஒரு திருப்தியை உங்களுக்கு கொடுக்கிறார். எப்படி வனாந்திரத்துல பசியோடு இருந்த ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவங்கள திருப்தி ஆக்கினாரோ, அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தை தருவார். நீங்கள் விரும்புகிற நிம்மதியை தருவார். நீங்கள் விரும்புகிற விடுதலையை தருவார். நீங்கள் விரும்புகிற சுகத்தை தருவார். நீங்கள் விரும்புகிற ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் இந்த நாளிலே செய்வார். திருப்தி ஆவீங்க. இன்னைக்கு கர்த்தர் ஒரு திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கொடுக்கிறவர் எப்படிப்பட்டவரோ கொடுக்கப்பட்டவைகளும் அப்படிப்பட்டவைகள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கையை கொடுப்பார். அவர் கொடுத்தாருன்னா திரும்ப குறை வராது. அவர் சுகத்தை கொடுத்தாருன்னா திரும்ப வியாதி வராது. அவர் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கினார்னா திரும்ப பிசாசு வராது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அவர் ஒரு தொழிலை நமக்கு தொடங்கி கொடுப்பாருன்னா அதுல ஒரு திருப்தி இருக்கும். அவர் நம்ம குடும்பத்துக்குள்ள வருவார்னா நமக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை இருதயம் விரும்புகிறது போல ஒரு திருப்தியான வாழ்க்கையை கொடுத்து, ஒரு திருப்தியான சந்தோஷத்தை கொடுத்து, ஒரு திருப்தியான மனமகிழ்ச்சி கொடுத்து இந்த நாள் உங்களை நடத்துவாராக. அவர் உங்களை திருப்தி ஆக்குவார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளா இருப்பதாக. God bless you.